ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங் வந்து தாத்தாவை ஏமாற்றி ஒரு கான்ட்ராக்ட் போடுற மாதிரி தெரியுது. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்தோடனே அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். பட் இவன் இப்படி பண்ணுறது நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவே தப்பாக படுது. அதனால இவனை ஃபஸ்ட் நம்ம வேலையை விட்டு அனுப்பணும், அதான் நம்மளோட பேத்தி டிவோர்ஸ் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் இவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஆக்சஸையும் கட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க, அப்படின்னு இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் தாத்தாவோட ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றி அவனை லிஃப்ட்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கா, டே உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு புரியல, இந்த வாழ்க்கையே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் நீ என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா, அதான் நீ நினைச்ச மாதிரி நானும் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல, அப்படி இருந்தும் எதுக்காக இன்னும் இந்த கம்பெனிக்குள்ளேயே சுத்திட்டு நீ உன்னை அவமானப்படுத்திட்டு இருக்க, அதான் உன்னை துரத்துறாங்கன்னு நல்லா தெரியுதுல்ல, போய் தொலை, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போதுன்னு தெரிஞ்சும் நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். அதுவும் இல்லாம இப்போ என்னை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது லீகலான ஒரு ரீசன் இருக்கணும், சம்மந்தமே இல்லாம இப்படி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நான் போயிடணுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னமோ பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை தனியாக மீட் பண்ணி நம்ம ஆன்ட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா நீங்க இருந்து போயிருவியாங்க எல்லாருமே விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல ஆன்ட்டி நான் கண்டிப்பா உங்க யாரையுமே விட்டுட்டு போக மாட்டேன், இதுவும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான், அதுவும் ஐனோட பிரச்சனைலாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி அவளை தனியாக விட்டுட்டு போவேன், அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, நமக்கு எதிரான ஆதாரத்தை கிரியேட் பண்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட பழியை தூக்கி ஏன் மேல போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா அவங்களை பிடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உடனே நம்ம ஆன்ட்டியும் ஆனா எனக்கு ஒருத்தங்க மேல சந்தேகமா இருக்குடா, ஒருவேளை இவங்க பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் என்ன சொல்றீங்க, தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்டா, டே ஆமாடா எப்படா உனக்கு தெரியும், நீங்க அவங்க மேல கோவத்துல இருக்கிறது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும், அப்படி இருக்கும்போது நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா கெஸ் பண்ணேன். டே இல்ல என்போ, எனக்கு அவ மேல 1008 கோவம் இருக்கு, அது வேற, பட் இதுக்கும் அவளுக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவளோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஆன்ட்டிக்கு வந்து சொல்லியிருப்பான்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக நம்ம ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி விபச்சாரம் பண்ணுற இடத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் கிட்ட மாட்டினதுனால ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தையும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைய ஒரு அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அனாத ஆசிரமத்தில் இருந்து தான் அவனை தத்து எடுத்துட்டு ஒரு பேரண்ட் வந்து அவனை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த அனாத ஆசிரமத்தோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் ஒரு நேமை சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம ஆன்ட்டியும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அது வந்து இவளுக்கு தெரிஞ்ச ஒரு அனாத ஆசிரமம் தான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வேலை பார்த்தா ஒரு ஆளையும் இவங்களுக்கு தெரியும், அவங்களையும் போய் மீட் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அந்த வேட்டையாடுற இடத்துல ஒருத்தர் வேலை பார்த்திருப்பார்ல, அவரோட நாயை கூட நம்ம ஜாங் கொல்ல போயிருப்பான், அவரே தான். ஸோ இவர்கிட்ட போயிட்டு அந்த அனாத ஆசிரமத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமா நான் கொஞ்ச நாளைக்கு அங்க வேலை பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த இடமே எரிஞ்சு போச்சு, அங்க இருந்த பசங்களுக்கு எதுவுமே ஆகல, ஆனா அங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ் தான் எல்லாமே எரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. சொல்ல மறந்துட்டேன், அந்த அனாத ஆசிரமத்தில் இருந்த பையனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் உங்க கூட வந்தார்ல அன்னைக்கு வேட்டையாடும் போது ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எங்க நாயை கூட கொல்ல பார்த்தார்ல, அவரை மாதிரியே இருந்துச்சு அந்த சின்ன பையனை பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த சின்ன பையனும் அப்படிதான் நாய் மேல ஒரு மாதிரி கோவமா இருப்பான், அவரும் அதே மாதிரி தான் இருந்தாரு, பேசுற விதம் ஆட்டிடியூட் எல்லாமே. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு நிறைய சலுகைகள் சேர்மேன் பக்கத்துல இருந்து வந்துட்டே இருந்துச்சு, அதாவது பணம் கொடுக்கறது, இன்னும் நிறைய உதவி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா சேர்மேனுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் இப்போ வந்து இவங்களுக்கு எல்லாமே புரியுது, நம்ம ஆன்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அனாத ஆசிரமத்துக்கு நம்ம தாத்தாவோட பேர்ல இருந்து நிறைய பணம் போயிருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அப்படின்னா அவ பெத்த அந்த குழந்தை அந்த அனாத ஆசிரமத்துல நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பா கிட்ட இருந்து காசை வாங்கி வாங்கி அந்த அனாத ஆசிரமத்துக்கு அவ கொடுத்துருக்கா. இப்பதானே நமக்கே தெரியுது அவ இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்த திருட்டு வேலை எல்லாமே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய இந்த அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பி தாத்தா மூலமா அந்த குழந்தைக்கு பணத்தை அனுப்பிட்டு இருந்திருக்காங்க, நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட வந்து விசாரிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை ஜாங்கா இருப்பானோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டவுட் எனக்கு இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, ஏன்னா ஜாங் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த காஸ்ட்லியான வாட்சை நம்ம தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க தான் ஜாங்கோட அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. அது இந்த நேரத்தில் நம்ம சேர்மேன் பாத்தீங்கன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தனக்கு லீகலான கார்டியன் அப்படின்ற மாதிரி நியமிச்சு ஒரு சைன் பண்றாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரோட கம்பெனி அந்த நிதி மோசடி வழக்கில் மாட்டிருக்குல்ல, அதனால இவரையும் கைது பண்றதா பேசிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் வேணா அதுல போய் ஆஜராகிறேன், நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க நம்ம தாத்தாவுக்கு பதிலாக போகணும்னா இவங்களுக்கும் நம்ம தாத்தாவுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும், அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தாத்தாவும் அவரோட லீகல் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நியமிச்சு ஒரு சைன் போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் நம்ம தாத்தாவோட 80வது நாள் பிறந்த நாள் கூட, அதனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லா பிளேஸையும் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நீட்டா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் இல்லாம கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரிலாம் தெரியுது, ஏதோ
அதிகாரம்லாம் எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி. ஏன்னா அவங்க இப்போ நம்ம தாத்தாவோட லீகல் கார்டியன், அதனால தான். ஸோ இந்த மாதிரி அவங்க திமிரா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆன்ட்டி அவங்க வராங்க. வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கையை பார்க்கும்போது அவங்க ஒரு ரிங்கு போட்டிருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க செமையா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அது வந்து இவங்களோட சொந்த அம்மா போட்டிருந்த ரிங்கு, அதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளோட அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி இந்த ரிங்கை அவளுக்கு போட கொடுக்கலாம், இது நம்ம அம்மாவோட நினைவா வச்சிருந்தது, இதை போயிட்டு இவளுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆன்ட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப காண்டாயிடுறாங்க. ஏப்பா தேவையில்லாம நீங்க எப்ப பாரு இவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகேப்பா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஆக்சுவலா நான் இதை லேட்டா தான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ விபச்சாரம் பண்ற இடத்துல இருந்திருக்காப்பா. இவ அங்கெல்லாம் வேலை பார்த்து ஜெயிலுக்கு போய் ஒரு குழந்தையை பெற்று எவ்வளவு அசிங்கமான வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா தெரியுமாப்பா. நீங்க இப்போ இவ்வளவு மாதிரி ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவ பாத்தீங்கன்னா அவளோட நடிப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேலேயும் என்ன அவமானப்படுத்த எந்த வார்த்தையோ அவங்க பயன்படுத்த வேணாம். இது வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஒரு விபச்சாரின்னு சொல்லிட்டாங்களே, என்னால இதுக்கப்புறம் அதை பொறுத்துக்க முடியாது, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆக்டிங் விட்டுட்டு அவ பாட்டுக்கு போறேன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது இவளும் பாத்தீங்கன்னா போடி அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. அந்த நேரத்தில் நம்ம ஆன்ட்டி மேல தாத்தா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால நம்ம ஆன்ட்டி ஒரு மாதிரி ஓங்கி அடிக்கும் போது அவளும் போய் விழுந்துடுறா. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. ஏன்பா போயும் இவளுக்காக நீங்க என்னையவே அடிச்சிட்டீங்கல்ல, நீங்க இவளையே கட்டிக்கிட்டு அழுவுங்க, கடைசியா ஒரு நாள் உங்களை ஏமாத்திட்டு போவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டுக்கு வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்ட்டி அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல, அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம தாத்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட முடியை கொடுக்குறா. ஸோ இப்போதான் நமக்கு புரியுது எதுக்காக அவளோட முடியை பிடிச்சி இழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட முடியை கொடுத்துட்டு கூடவே நம்ம ஜாங் இருக்கான்ல, அவன் சீவன ஒரு சீப்பையும் எடுத்து கொடுக்குறா. அதுல வந்து நம்ம ஜாங்கோட முடியும் இருக்கு. ஸோ எதுக்காக இப்போ ரெண்டு பேரோட முடியும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு அம்மா பையன் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இவங்களுக்கு இருக்குல்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரோட முடியும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரும்போது என்ன எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறா. என்னவோ இது வரைக்கும் என்னோட அப்பா ஒரு டைம் கூட என்ன அடிச்சதே கிடையாதுடா, ஆனா இப்போ இந்த பரதேசிக்காக என்ன அடிச்சிட்டார்ல, அதை தாண்டா என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் குழந்தை மாதிரி நம்ம ஆன்ட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் பாவமா இருக்குமா, அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்க காட்டுறாங்க. இவன் நம்ம தாத்தாவோட 80வது பர்த்டே பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் கிட்ட நீ எனக்கு பண்ண உதவி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்ன திடீர்னு இவன் ஒரு மாதிரிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து சீரியஸ்னஸாவே இருக்க தெரியாது, ஆனா நீ தான் வந்து என்னை ஒரு பொறுப்பான ஆளா மாத்திருக்க, அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போறான். இதுக்கு நடுவுல நம்ம கிரேஸ் பாத்தீங்கன்னா அவளோட வேலையை முடிச்சிட்டா. அதாவது இவ்வளவு நாளா எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலோ அந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டா. அதனால அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவளோட பங்கை வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கா. அவளோட போனை கூட சுவிச் ஆஃப் பண்ணிட்டா. இவ யாருக்கிட்டையுமே மாட்டாம இந்த இடத்துல இருந்து அழகா தப்பிச்சு போனோம், இவ எங்க போயிருக்கா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, இவ மறுபடியும் யார்ட்டையுமே மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கிரேஸ் வந்து அவ ஏர்போர்ட்டுக்கு போற வரைக்கும் இருக்கக்கூடிய சில சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ண சொல்லிட்டா ஒருத்தர் மூலமா. சோ இதனால பாத்தீங்கன்னா அவளும் எந்த தடையும் இல்லாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டா. இப்போ இந்த பக்கம் அந்த பர்த்டே பார்ட்டில இருக்க நம்ம ஹாங்க காட்டுறாங்க. அந்த இடத்துல இவன் தான் ஹோஸ்ட் போல. ஸோ அங்கே வந்திருக்க எல்லார்ட்டையுமே இவன் தான் பேசிட்டு இருக்கான். நம்ம தாத்தா பண்ண சில அதிசயங்கள், அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவோட பெருமையெல்லாம் அடிச்சு விடும்போது அவங்களும் எந்திரிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருமை பண்ணியிருக்கேன் என்னோட தாத்தாவுக்கு, நான் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனோட பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பையன் ஒரு பெரிய கிஃப்டாக வச்சிருப்பான், இதனால தாத்தாவுக்கு அவன் ரொம்ப பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த கிஃப்ட்டையும் அவன் கொண்டு வர சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமெடியாக இருக்குது. அதாவது சர்ப்ரைஸ்ன்ற பேரில் ஏதோ ஜிகினா காகிதத்தெல்லாம் தூக்கி போட்டு பொம்மையெல்லாம் ஆட விட்டுட்டு இருக்கான். நம்ம தாத்தாக்கெல்லாம் இதை பார்த்த உடனே செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஐயோ இவன் திருந்தவே மாட்டான், இவன் என்னைக்கு தான் ஒரு பொறுப்பான ஆளாக வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டியும் முடியுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹாங்கு மறுபடியும் அவன் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவனோட ஒய்ஃபை காணும். அதான் அவள் ஆல்ரெடி போயிட்டால, அதனால அந்த இடத்துல ஒரு ஷீட் மட்டும் விட்டு போயிருப்பா போல, ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு அதை வந்து இவன் எடுத்து படிக்கிறான். படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் உடனே அவளை தேடி போகணும், ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த இடத்துல இந்த சைக்கிள்லாம் எடுத்துட்டு ஓடுறான். அப்படியே அழுத்திட்டு போறான். பட் அவனுக்கு சைக்கிளும் சரியா ஓட தெரியாதுல்ல, கீழே விழுந்து அடிபட்டு போயிட்டே இருக்கான். ஆனா அவ தான் ஃபிளைட்ல ஏறி வேற ஒரு கண்ட்ரிக்கே போயிட்டால, அதனால இப்போ நல்லா நினைச்சாலும் இன்னும் அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே உட்காந்துட்டு ஓன்னு அழுகுறான். இந்த நேரத்தில் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஒரு காயின்ஸ்லாம் வச்சு ஏதோ கேம் விளாண்டுருப்பாங்க, அந்த கேமை விளையாண்டுட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம ஆன்ட்டி வந்து அவருக்கு கால் பண்றாங்க. இந்த தருதல எதுக்கு இப்போ பண்ணுது, இதை நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ஓட மொபைல்ல இருந்து கால் வருது. இவன் எதுக்கு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம தாத்தா கிட்ட பொறுமையா பேசி எல்லாத்தையுமே புரிய வைக்கிறான். சார் கொஞ்சம் நான் சொல்றத கவனமா கேளுங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வேற யாரும் கிடையாது, ஜாங்கோட அம்மா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உங்களோட குயின்ஸ் கம்பெனியே எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்பதான் எங்களுக்கு நிறைய விஷயமே தெரிய வந்துச்சு. உங்களோட குயின்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா இப்போ ஜாங் கிட்ட தான் இருக்கு. அவன் உங்களோட ஆளுங்க கிட்ட இருந்து ஏமாத்தி அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டான். அதுவும் இல்லாம இது எதுவுமே உங்களால நம்ப முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நான் இப்போ ஆதாரத்தோட சொல்றேன், நாங்க இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல அவங்க ரெண்டு பேரும் அம்மா பையன் தான் சொல்லி தெரிய வந்திருக்கு
சார், இப்பயாவது நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவளும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த நேரத்துல அவர் அப்படியே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா சுயநினைவை இழக்கிற மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல இவ என்ன சொல்றானா, எப்படியோ உனக்கு என்ன பத்தின விஷயம் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு எனக்கே தெரியும். அதனாலதான் இப்போ நாம இந்த கேமை விளையாண்டோம்ல, அதுல இருந்த காயின்ஸ்ல நான் ஒரு மருந்து தெளிச்சிருந்தேன். சோ அந்த காயினை நீ டச் பண்ணி உன்னோட கையை நீ ஸ்மெல் பண்ணதுனால இப்போ நீ உன்னோட சுயநினைவை இழக்க போற. ஒன்னும் கவலைப்படாத, நீ டக்குன்னுலாம் சாக மாட்ட. இன்னும் ஒரு 3 மாசம் நல்லா கோமா ஸ்டேஜ்ல இருந்து உன்னோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு உன் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதை பார்த்துட்டு தான் நீ பொறுமையா கண்ணை மூடுவ, சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தாவும் அப்படியே அவரோட சுயநினைவை இழக்க போற நேரத்துல இப்பதாண்டி உன்னோட உண்மை எல்லாமே எனக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டுறாரு. அப்படி அவர் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி அவர் ஃபேமிலி ஆட்கள் கூடலாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து இருந்திருப்பாரு. அது வந்து அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆகுது. ஸோ இதை நினைச்சு பார்த்துட்டு அவர் மயக்கம் போட்டுறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ இவரோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே விட மாட்டாங்க. ஹே, இங்க எல்லாருமே ஏன் உள்ள விட மாட்டீங்க, நான் வந்து அவரோட பையன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினோட அப்பா கத்திக்கிட்டு இருக்கும்போது, சார் இங்க பாருங்க, ரூல் படி சேர்மனோட லீகலான கார்டியன் யாரோ அவங்கள மட்டும் தான் உள்ள அனுப்ப முடியும், வேற யாருமே அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, நாங்க அவரோட க்ளோஸ் ரிலேட்டிவ்னு சொல்றோம், நீங்க என்ன எங்களே விடாம ஏதோ லீகல் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சரி யார் அந்த லீகல் கார்டியன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நடந்து வராங்க. என்ன பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு மாதிரி திமிரா பேசுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஆன்ட்டி அப்புறம் ஹீரோவும் வராங்க. நம்ம ஆன்ட்டி வந்து பயங்கர கோவமா கத்துறாங்க, எனக்கு நல்லா தெரியும்டி என்னோட அப்பா இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான் சொல்லிட்டு சொல்லு, அவர் என்ன பண்ண, அது இல்லாம இப்ப எதுக்காக எங்க எல்லாருமே பார்க்க விடாம தடுக்கிற, நான் என்ன பண்றது, அவரோட லீகல் கார்டியன் நான் தான், அவர் தான் எனக்கு அப்படி சைனே போட்டு கொடுத்தாரு, இப்போ வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த சட்டத்தை பத்திலாம் தெரியும்ல, அதனால அந்த ஃபார்மை கேட்கறான், இங்க அவர் சைன் பண்ண அந்த ஃபார்மை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆயிடுறான், எப்படி அதில் சைன் போட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நீங்க இதுல ஃபேக்கா சைன்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அவர் கையெழுத்து போட்ட அந்த வீடியோவே எங்ககிட்ட இருக்கு, நீ வேணா அப்புறமா பாரு உனக்கு அனுப்பி விடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல, எப்படி அவர் வந்து லீகல் கார்டியனா இவங்களை நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம ஜாங்கோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து போறா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவளை ஜாங்கோட அம்மானே சொல்லி கூப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஜாங்கோட அம்மா தாத்தாவுக்கு லீகல் கார்டியனா இருக்கிறதுனால நம்ம தாத்தாக்கு இருக்க எல்லா உரிமையும் இப்போ இவளுக்கும் இருக்கு. அதாவது அவரோட கம்பெனில அவர் என்னென்னலாம் பண்ணலாமோ அது எல்லாமே இவளும் பண்ணலாம். ஸோ அதனால இவ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நம்ம குயின்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி ஆட்கள் எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டா. நம்ம ஹீரோயின், அவளோட அப்பா, அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கு எல்லாருமே தூக்கிட்டா. ஸோ அவங்களோட நேம் போர்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு குப்பையில் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு நம்ம குயின்ஸ் கம்பெனிக்கு வந்ததுனால அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இதனால ஆல்ரெடி அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாங் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தால இந்த நேரத்தில் இந்த குயின்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுனுக்கு வந்ததுனால இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா வந்து ஒரு சைன்லாம் போட்டிருப்பார்ல, நம்ம ஹீரோ கூட பண்ணாதீங்க, அதனால நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே அவனுக்கு போக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம தாத்தா அதை கேட்காம சைன் போட்டிருப்பாரு. ஸோ இப்போ அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன்ல வந்ததுனால ஒரு 7% ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்க கிட்ட போகுது. ஆல்ரெடி அவங்ககிட்ட இருந்த ஷேர் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்திருக்கிறது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குயின்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அவன் தான் அதிகமாக வச்சிருக்கான். அதனால இப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ லீகலாக நம்ம ஜாங்குக்கும் அவனோட அம்மாவுக்கும் தான் எல்லாமே சாதகமாக இருக்கு. அதனால நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேன்ல அந்த இடத்துக்கு வரான் அவன் வீட்டுக்கு. இப்படி அவன் வரும்போது அவனோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி பயங்கரமாக கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த நாதாரிங்களா இதுக்கப்புறம் நம்ம நம்பவே கூடாது, அவங்க பணக்காரங்களா இருந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா, அதான் அந்த ஹைன் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டால, இதுக்கப்புறம் நீ அங்கே போவாத, நீ நம்ம வீட்டிலே இருந்துக்கோ, அவங்க கிடக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பானா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் இப்போ ஓட்டிட்டு வந்த அந்த வேன்ல நம்ம ஹீரோயினோட மொத்த ஃபேமிலியுமே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்த உடனே நாங்க உங்களுக்கு பண்ண அந்த கொடுமை எல்லாத்துக்குமே ரொம்ப சாரிங்க, சரியா, இப்போ எங்களோட சுச்சுவேஷன் இங்க தங்குற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்ச நாள் இங்க தான் தங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் சரி ஓகேங்க தங்குங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பயந்துகிட்டு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவங்கள பயங்கரமா திட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், நான் மறுபடியும் இங்க வந்ததுக்கான காரணம் வேற வழி இல்லாம தான் வந்திருக்கேன், மறுபடியும் என்னவோ லவ் பண்றதோ இல்ல வேற எந்த நோக்கமும் என்கிட்டலாம் இல்ல அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருப்பான். பட் ஆக்சுவலா இப்போ நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த கடையில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்களா, எனக்கு வந்து ஹீரோயின் கூடவே இருக்கணும்னு தோணுது, அவ ஃபேமிலி ஆட்கள் பிடிக்கல தான், இருந்தாலும் எனக்கு அவ பக்கத்திலே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. அந்த மாதிரிலாம் பேசிட்டு அவன் குடிச்சிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கடையில தனியாக உட்காந்துட்டு குடிச்சிருப்பான். அப்போ பயங்கரமா அழுதுகிட்டு வேற இருந்திருப்பா. எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு என் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லி தோணுது, அவரை மாதிரி தான் எனக்கும் அவன் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லி தோணுது, ஆனா என்னால தான் அப்படி இருக்க முடியாது இல்ல, நான் எப்படியும் சீக்கிரமா சாக போறேன், அதனால கண்டிப்பா என்னால அவர் பக்கம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இவ வந்து வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிருக்கா. நான் எப்படியும் பாதியிலே போயிருவேன், அதனால அவன் என் கூடவே இருந்துட்டு ஆசையை வளர்த்துக்க வேணாம், அவன் வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் இவ வந்துட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணிருக்கா. மற்றபடி இவன் நம்ம ஹீரோவை பிடிக்காமலாம் டிவோர்ஸ் பண்ணவே கிடையாது.
இவளுக்கு பிடிச்சிருக்கு, வேற வழி இல்லாம தான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. இந்த உண்மை இப்ப நமக்கு தெரிய வருது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க்யூ.